உதகை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தில் மேம்பாட்டு பணிகள் தீவிரம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயில் சேவை 1899ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டு உதகை வரை ரயில் பாதை நீட்டிக்கப்பட்டு அந்த ஆண்டு முதல் ரயில் சேவை துவங்கியது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயிலை யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த 2005 ஜூலை 15ஆம் தேதி உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. மலைகளுக்கு இடையே குழந்தை போல் தவழ்ந்து வரும் இந்த மலை ரயிலில் இயற்கை காட்சிகளைக் கண்டு ரசித்தவாறும் வனவிலங்குகளைக் கண்டு ரசித்தும் குகைக்குள் மலையறையில் நுழையும் பொழுது த்ரில் பயணம் செய்ய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு பாரம்பரிய சிறப்பின் அடிப்படையில் ரயில் நிலையங்களில் நவீன வசதிகளை நீண்டகால சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்துவதற்காக அம்ருத் பாரத் நிலைய திட்டம் துவக்கியது. அதில் ரயில் நிலையத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி, ரயில் நிலைய வடிவமைப்பு, சுகாதாரம், பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் குன்னூர், உதகை ரயில் நிலையங்களை மேம்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது உதகை மலை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதெல்லாம் மாட்டேங்குது.